இங்கே நிறைய பேர் ஏமாற்றிட்டு தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காலேஜில் படிங்க, உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நிறைய பேரை ஏமாத்துறாங்க. அந்த ஏமாந்ததில் நானும் ஒருத்தி. ஹாய் ஹலோ வணக்கம், கதைகள் தமிழோட உங்களிடம் உரையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா. நாங்கள் ஒரு 5 பேருங்க. என் ஃப்ரெண்டு வந்து சரோஜினி, ஸ்டீஃபன் மேரி வந்து கிறிஸ்டின்னு, நானும் சரோஜினியும் ஹிந்து. கிறிஸ்டினில் வந்து சண்டே சர்ச்சுக்கு போவாங்க. அப்படி சர்ச்சுக்கு போன டைமில் அந்த சர்ச்சுக்கு போகிற ஆன்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராயல்ன்ற காலேஜு இளையாங்குடியில் இருக்குது, அந்த காலேஜில் படித்தோடனே வேலை கிடைக்கும், இன்னொன்று படிக்கும்போதே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 10th 370, 12th வந்து 796 பயாலஜி தான் எடுத்திருந்தேன். மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தேன். நான் அது முடித்தோடனே எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஆனால் சம்மந்தமே இல்லாத குரூப் எடுத்துடல நான் படித்தேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டேன், ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது மேக்ஸ் பயாலஜி. இன்னொன்று, ஸ்கூல்லையும் நமக்கு பிடிச்ச குரூப் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்து எடுக்கணும். எனக்கு வந்து கொடுக்காம, ஏன்னா நான் அங்கே தான் 6th 12th வரைக்கும் படித்தேன். அதனால் மேம் வந்து உனக்கு மேக்ஸ் நல்லா வரும், நீ மேக்ஸ் பயாலஜி எடுன்னு ரொம்ப கம்பல் பண்ணி அதை எடுக்க சொல்லிட்டாங்க. என் நேமையும் அதில் எழுதிட்டாங்க. நானும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். 12th முடிக்கிற அன்னைக்கு வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் சொன்னாங்க, எல்லாருக்கும் என்னென்ன ஆகணும் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒவ்வொரு இதையும் சொன்னாங்க. ஆனால் யாருமே நர்சிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லவே இல்லை. அப்போ தான் சார் சொன்னாங்க, ஏன் எல்லாருமே வந்து வேறு டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க, வேறு எதை சொல்கிறீங்க? நர்சிங் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே வேலை கிடைக்கும், வேலை இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, படித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது என் மனசில் நல்லா ஏறிடுச்சு. நம்ம நர்சிங் ஆகணும்னு நான் நினச்சிட்டேன் அன்னைக்கே. அதுக்கடுத்து எப்படி ஆகணும், சரி பிஎஸ்சி நர்சிங் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். இந்த கவர்மெண்ட் இருக்கே, நம்ம என்ன தான் வந்து கவர்மெண்டில் படிக்கணும்னு நினச்சி கவர்மெண்டில் போட்டாலும் நம்மக்கிட்ட அமௌண்ட் வேணுங்க. நாங்கள் 2 பொண் குழந்தைங்க, நான் 2வது பெண்ணு. எங்கள் அக்கா வந்து 12th முடிச்சுட்டு ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வருமானா சாப்பாட்டு வருமானலாம் சொல்ல முடியாது. படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எஜுகேஷன் கிடையாது. அப்போ நான் வந்து 98ல் பிறந்தேன், எங்கள் அக்கா வந்து 96ல் பிறந்தா. நான் படித்தே தான் ஆவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் இதை தான் படிக்கணும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அக்கா 12th முடித்தோடனே போயிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து காமர்ஸ் குரூப்பு, 980 மார்க்கு. ஆனால் அப்போது நான் நினைக்கல, ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அக்காவை படிக்க சொல்லி நான் கம்பல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் அதை அப்போ கண்டுக்காமல் இருந்தேன். நான் 10th, எங்கள் அக்கா 12th. எங்கள் அக்கா 12th முடிச்சுட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போது எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, அதுமாரி படிக்கும்போதே வேலைக்கு போகலான்னு சொல்லும்போது, நம்ம எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சம்பாதிக்க தான் போகிறோம். ஒருவேளை நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனால் அது ஒரு வேலிடு தானே. அப்போ நம்ம நர்சிங் படிச்சுட்டு வேலைக்கு போயிடலாம். அப்போது வந்து எனக்கு அறிவே கிடையாதுங்க. ஏன்னா அறிவு இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம், ஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம். ஆனால் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் பேராமெடிக்கல் நர்சிங், அது வந்து 1 இயர்லேயும் இல்லாமல் 3 இயர்லேயும் இல்லாமல், அதை நான் சொன்னாலே எல்லோரும் ஜிஎன்எம்மான்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். இல்லைனா என்ன கேட்குறாங்கன்னா ஏஎன்எம்மா 1 இயர் கோர்ஸான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம படித்தது கூட எப்படி தப்பாக சொல்ல முடியும்? 1 இயரு இல்லை 3 இயர்ஸ்ன்னு எப்படி சொல்கிறது? நான் எப்போவுமே சொல்லுவேன் 2 இயர் கோர்ஸு, டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் பேராமெடிக்கல் நர்சிங் தான் சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு மாரி இருந்தது. எல்லோரும் போய் சேர்ந்துட்டு எங்களோட ஃபஸ்ட் இயரு ஃபீஸ் வந்து 10,000 ரூபா. நாங்கள் 5 பேர் சேர்ந்தோம். 5 பேருமே அந்த ஆன்ட்டினால தான், அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க, அவங்கனால தான் சேர்ந்தோம். ஆனால் சேரும்போது எனக்கு அவங்க தெய்வமாக தெரிஞ்சாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்ககிட்டயே அவங்க கமிஷன் எடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாயிலேருந்து ஆளுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி வந்து நாங்கள் அமௌண்ட் கட்டணும்ல, அதுலேருந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட் இயரில் 1000 ரூபாவும் செகண்ட் இயரில் 1000 ரூபாவும் 2000 ரூபா எடுத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் செகண்ட் இயருக்கு 8000 ரூபா, ஆக மொத்தம் 18,000 நாங்கள் கட்டியிருக்கோம். அப்போது ஒருத்தவங்க 18,000. அது இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே ஒரு ஹாஸ்டல்னு இருக்கும், ஒரு வீடு தான் அது. வந்து அந்த வீட்டில் ஒரு சின்ன ரூமு, அந்த ரூமில் நாங்கள் இருந்துக்கணும், சமைச்சு சாப்பிட்டுக்கணும். சமைச்ச சாப்பாடெலாம் எங்களோடது, காய்கறி எல்லாமே. அது வந்து நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணோம். மண்ணெண்ணெய் வாங்குறது, அரிசி வாங்குறது, அது எல்லாமே எங்களோட அமௌண்ட்டு தான்.
அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்டதே கிடையாது. நான் வந்து மிடில் கிளாஸ் தான், நாங்கள் கஷ்டப்பட்டோம் தான். ஆனால் நான் சின்ன பிள்ளையில விவரம் தெரியாத வயசில் ரேஷன் அரிசி ஸ்மெல் வருது எனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னதுனால எங்கள் அப்பா அது வரைக்கும் எனக்கு ரேஷன் அரிசி கொடுத்ததே கிடையாது. ரேஷன் அரிசியே நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா எப்போவுமே அவங்க சாப்பிட்டாலும் எங்களுக்கு கடை அரிசி வாங்கி தான் சாப்பிட்டாங்க. ஆனால் என் லைஃப்பில் ரேஷன் அரிசியே ஒவ்வொரு வீடாக போய் நின்று நான் வாங்கி சாப்பிட்டேன் காலேஜ் படிக்கும்போது. ஃபஸ்ட் இயர் கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டம். நாங்கள் 5 பேரில் 2 பேர் தான் நல்லா சமைப்போம். மற்ற 3 பேருக்கு சமைக்க தெரியாது. ஆனால் அங்கே படித்தது 60 பேர். நாங்கள் 5 பேர் மட்டும் தான் தங்கியிருப்போம். ஒரு வீட்டில் ஒரு அடைப்பட்டு கிடக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காம இங்கேருந்து நான் வந்து தஞ்சாவூர். நான் சம்பாதிக்கணும் படிக்கணும்னு நினச்சி எங்கள் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போனதுனால நான் பட்ட கஷ்டம் அது. எங்கள் அம்மா அப்பா கூடயே இருந்து நான் வேறு எங்கேயாவது படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்க. ரேஷன் அரிசி ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டிருக்கேன். ரேஷன் கடையில் நின்று நானும் மோனிகான்ற பொண்ணு தான் வாங்கியிருக்கோம். மற்றபடி மற்ற 3 பேரும் வந்து எங்கேயும் போனது கிடையாது. அப்போது வந்து ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, இவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். பேலன்ஸ் கதையை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் சொல்கிறேன். பாய்.